Hello viewers, welcome to Ravdi's Tamil Kitchen. Ravdi's Tamil Kitchen இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து யார் வேணாலும் செய்யலாம், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் செய்றவங்களா இருந்தா கூட ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் துருவன தேங்காய் எடுத்துர்க்கேன். இப்போ வாணலை ஹீட் பண்ணிட்டு தேங்காய் போட்டு வறுத்தறலாம். தேங்காய் வந்து நிறமாற தேவையில்ல. இந்த ஒயிட் கலர்ல இருந்தா தான் நல்லா இருக்கும். லைட்டா இதனோட ஈரப்பதம் போனா போதும். கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுக்க தேவையில்ல. அடுத்ததா சக்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்ல வந்து நீங்க தேங்காய் பூ எடுத்தீங்களோ அதே கப்ல வந்து 3/4 கப் அளவு வந்து சக்கரை எடுத்துர்க்கேன். இப்போ 1 கப் தேங்காய் பூவுக்கு 3/4 கப் சக்கரை போடுறேன். 2 கப் தேங்காய் பூனா ஒரு 1/2 கப் அளவு போடுங்க. உங்களுக்கு சுகர் வந்து கம்மியா வேணும்னா நீங்க 1/2 கப் போட்டுக்கலாம். மெஷர்மென்ட் வந்து 1 கப்புக்கு 1/2 கப் எடுத்துக்கலாம். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சக்கரை கரைஞ்சி தண்ணி விடும். அடி பிடிக்காம கிளற விட்டுட்டே இருங்க. சக்கரை கரைஞ்சிட்டே வருது. இன்னும் நல்லா கரைஞ்சி தண்ணி விடும். அடி பிடிக்காம கிளற விட்டுட்டே இருங்க. சக்கரை ஃபுல்லா கரைஞ்சி தண்ணி விட்டுருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கெட்டியாகணும். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இந்த சக்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா சுண்டிடுச்சு. நல்ல ஈரப்பதெல்லாம் குறைஞ்சிருச்சு. பாருங்க, தண்ணி எதுவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் நெய்யில் வந்து கொஞ்சமாக முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். முந்திரி போட்டால் பர்ஃபி சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பர்ஃபி வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு பர்ஃபி வந்து ஈவனாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறின பிறகு பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஆறினா பீஸ் போட முடியாது, டைட் ஆகிடும். கொஞ்சம் ஆறின பிறகு பீஸ் போட்டுடலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வேணுங்கிற சைஸ் பீஸ் போட்டுக்கலாம். ஒரு கத்தி வச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பீஸ் போட்டாச்சு. ரொம்ப டேஸ்டான தேங்காய் பர்ஃபி ரொம்ப சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சிட்டோம். இதுக்கு பாவுக்கு பதம் பார்க்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சுடுவாங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.